ஒரு கிரியேட்டருக்கு இதை விட வேறு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் இருக்க போகுது மக்களே. நான் வந்து குலசை முத்தாரம்மன் கோயிலில் ஆடி கொடைக்காக வந்திருந்தேன். அப்போ நான் நினச்சதை விட, நான் எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வந்து பேசுனீங்க. நிறைய பேர் செல்ஃபிலாம் எடுத்தாங்க. நிறைய பேர் வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நிறைய நல்லாயிருக்கு, வீடியோ சூப்பராக பண்ணுறீங்கலாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போடுறது எல்லாருமே மக்கள் பார்க்கணும், நம்மளை 4 பேருக்கு அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அதில் நிறைய பேர் வந்து நம்ம யூடியூப் வீடியோவாகவே போட்டிருந்தோம். இனி வர்ற தசராவில் அதே மாதிரி அடுத்தடுத்த குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு நான் வரும்போது யாரெல்லாம் நம்மளை பார்த்து செல்ஃபி எடுக்கிறாங்களோ, நம்ம கூட சேர்ந்து வீடியோ எடுக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் நான் தனியாக வந்து ஒரு வீடியோ நம்மளோட ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி உங்களை நம்ம யூடியூப் சேனலில் வர வச்சு கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு கிரியேட்டருக்கும், எனக்கு மட்டும் இல்லாமல் வீடியோ போடுற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளை பார்த்து 4 பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நான் வந்து தனியாக தான் வந்திருந்தேன். என் கூட வந்து ஃபேமிலியோடு வந்திருந்தாலும் ஃபேமிலி யாருமே இல்லை. நான் தனியாக தான் கோயிலில் இருந்திருந்தேன். நைட்லாம் தூக்கம் இல்லாமல் ரொம்ப டயர்டாக வேறு இருந்திருந்தேன். இன்னொன்று எனக்கு வந்து நான் ஒத்தையில் இருக்கிறதுனால எனக்கு செல்ஃபி என்னாலேயே எடுக்க முடியல. நான் எனக்கு கூட யாராவது இருந்தாங்கன்னா, நீங்கள் என் கூட பேசுகிறதையோ அதே மாதிரி செல்ஃபி எடுக்கிறது வேறு எதுனாலுமே இன்னொருத்தரை வச்சு நான் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் உங்களை கௌரவப்படுத்துகிற மாதிரி நீங்களும் நம்ம சேனலில் வரலாங்கிற மாதிரி நான் போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் நான் ஒத்தையில் இருந்துக்கிட்டே என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் நிறைய பேர் நான் வீடியோ எடுக்கலை. ஒரு சிலர் என் கூட செல்ஃபி எடுத்தவங்கள நான் நம்ம சேனலில் போட்டுட்டேன், இல்லைனா இன்ஸ்டாலனாலும் போட்டுட்டேன். அதே மாதிரி நான் தனியாக அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க சொல்லியிருப்பாங்க ஒரு சிலர், அவங்கள வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டோம். இந்த மாதிரி இனி ஃப்யூச்சரில் வந்து தசராக்கெலாம் யாரெல்லாம் நம்மளை பார்த்து பேசுகிறாங்களோ மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ்ன்னு தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன். நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப ரொம்ப பேராதரவு எல்லாருமே கொடுத்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.